பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களாகிய எம்மை படைத்து இந்த மனிதர்களாகிய நமக்கு பல தேவைகளை, பல கஷ்டங்களை, பல சிரமங்களை நமக்கு கொடுத்து அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்கின்றான். இந்த உலகம் ஒரு சோதனை கூடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா என்று அல்லாஹு தஆலா வான்மறையில் கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் மௌத்தையும் ஹயாத்தையும் நம்மவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது நம்மவர்களை சோதிப்பதற்கென்று. எனவே இந்த ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் மத்தியில் உள்ள இந்த வாழ்க்கையை கொடுத்து அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்கின்றான். இது கொடுக்கப்படக்கூடிய இன்பங்கள் நிரந்தரமற்றது, துன்பங்கள் நிரந்தரமற்றது, ஆரோக்கியம் நிரந்தரமற்றது, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் இதுவும் நிரந்தரமற்றது, நம்முடைய வாலிபம் இதுவும் நிரந்தரமற்றது, வயோதிபம் அதுவும் நிரந்தரமற்றது. உலகத்தில் கொடுக்கப்பட்ட எதுவுமே நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டவைகளும் நிரந்தரமற்றவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை, இந்த யதார்த்தத்தை நானும் நீங்களும் ஆரம்பத்தில் விளங்கிக் கொண்டு இன்றைய பாடத்துக்கு செல்வோம். இன்று நாம் படிக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், ஒரு மனிதன் அவனுடைய உடலில் வலிகள் மற்றும் காய்ச்சல்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவன் அல்லாஹ்வின் பக்கம் எவ்வாறு முன்னோக்க வேண்டும், அவன் அல்லாஹ்விடத்தில் என்ன துஆவை கேட்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய பாடத்தில் நாம் கற்க இருக்கிறோம். உடலில் வலிகள் மற்றும் காய்ச்சலுக்கான பொன்மொழி கூறும் அற்புத நிவாரணி என்ற தலைப்பில் ஒரு சுன்னத்தான துஆவை கற்றுக்கொள்வோம். பிஸ்மில்லாஹில் கபீரி நஊது பில்லாஹில் அலீமி மின் ஷர்ரி இர்கின் நக்காரின் வ மின் ஷர்ரி ஹர்ரின் நாரி. இப்னு சுன்னி. பிஸ்மில்லாஹில் கபீரி நஊது பில்லாஹில் அதீமி மின் ஷர்ரி இர்கின் நக்காரின் வ மின் ஷர்ரி ஹர்ரின் நாரி. இந்த துஆவை நாம் ஓதினால் நம்முடைய வலிகள் மற்றும் காய்ச்சல் தீரும் என்பதற்குரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் கருத்தாவது, மிக பெரியவனான அல்லாஹு தஆலாவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். துடித்து வேகமாக ஓடும் நரம்பின் கெடுதியிலிருந்தும் நரகத்தின் சூட்டிலிருந்தும் மகத்துவமிக்க அல்லாஹு தஆலாவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே அல்லாஹு தஆலா இந்த துஆவை நமக்கு ஏற்படக்கூடிய உடல் வலிகளின் போதும் காய்ச்சலின் போதும் ஓதி நிவாரணத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.